கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ உன் ராஜா. தீர்க்கதரிசி இதோ உன் ராஜா என்று சொல்லி தேவனை அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு ராஜா என்கிற நிலைமையில் நம்மோடு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவை ராஜாவாக நம்முடைய வாழ்வில் காண்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அவரை ராஜா என்று அழைக்கிற நிலைமையில் அவரை ராஜாவாகவே நடத்துகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? கூப்பிடுறோம், we call him king. ஆனால் அவரை ராஜாவாக நம்முடைய வாழ்வில் நடத்துகிறோமா? அப்படின்னா ராஜானா எல்லாம் செய்ய வல்லவர். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு அவர் சொல்லிட்டா போதும், எதனாலும் செய்யுங்க, அவர் சொல்றதுக்கு மறு பேச்சு கிடையாது. எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கும்? அவர் அப்படி ராஜாவை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு யோசித்து பாரு. ராஜானா ராஜாவுக்குரிய கணத்தை கொடுக்கிறோமா? எல்லாம் தெரியுது பாஸ்டர், எல்லாம் வசனம் இப்படிதான் சொல்லுது, எல்லாம் தெரியுது, செய்ய முடியல. எத்தனை முடியல இருக்கு, எத்தனை சாக்கு போக்குகள் இருக்கு, எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் ராஜாவா இல்லை. ராஜான்னா சொன்னதை செய்யணும், இல்லைன்னா தண்டிக்கப்படணும், இல்லைன்னா தண்டிக்கப்படணும். அதான் ராஜா. பரவாயில்ல ராஜா அப்படி சொல்லி தோல்ல கை போட்டு போனா அவருக்கு ராஜாவா? அதெல்லாம் வேணா ராஜா அப்படின்னா ராஜாவா? ஏதோ கோமாளின்னு அர்த்தம், ஏதோ கோமாளின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ராஜாவா நடத்துறோமா? அதை ராஜாவா நடத்துறோம். நம்ம தான் ரெடியா வச்சிருக்கோமே, ஏசப்பா ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா, நம்ம தான் எல்லாம் ப்ளீஸ் வச்சிருக்கோம், எல்லாம் கும்பிடு வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சிருக்கிறோம். அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? அவரை அந்த கணத்திற்குரியவரா நடத்துறது வாயில நிறைய சொல்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தயவு கிருபை உங்கள் மேல் அதிகமாய் விளங்குவதாக. ஆண்டவருடைய வசனத்தை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கவனத்தை கொடுப்பாராக. இந்த ஜெபத்தோடு இந்த செய்தியை நான் உங்க முன்பாக கொண்டு வருகிறேன். முதலாவதாக, இதோ உங்கள் ராஜா, behold your king, or here is your king என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9 அதிகாரம் 9 சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9 அதிகாரம் 9 வாசியுங்களே. சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு, எருசலேம் குமாரத்தியே எம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அன்பானவர்களே, இந்த ராஜா எருசலேமை தேடி வந்தார். இந்த ராஜா மீட்கிறவராய் வந்தார். இந்த ராஜா எருசலேமுக்கு உதவி செய்யும்படியாய் வந்தார். லூக்கா சுவிசேஷத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த உதவி செய்ய வந்த ராஜாவை அந்த தலைநகரமாகிய எருசலேம் எவ்வளவாய் உதாசீனப்படுத்தினது, எவ்வளவாய் அவருடைய கிருபை வரங்களை தவற விட்டது, மாத்திரமல்ல எவ்வளவாய் அவரை வேதனைப்படுத்தினது. இந்த ராஜா கண்ணீர் விடுகிறார். இந்த ராஜா கண்ணீர் விடுகிறார். பல காரியங்கள் அந்த கண்ணீர் விடுதலில் அவர் சேர்த்து சொல்லுகிறார். அதை சொல்லும்போது, உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாது போனாய், உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நீ தவறவிட்டாய், இப்பொழுது உனக்கு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணி ராஜா கண்ணீர் விடுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, இந்த ராஜா மகிழ்ச்சியோடு இல்லை. எருசலேமுக்குள் வந்த அந்த ராஜா மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு வரவேற்கப்பட்ட அந்த ராஜா மகிழ்ச்சியா இல்லை. அவர் அந்த எருசலேமின் பேரிலே கண்ணீர் விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை ராஜா என்று சொல்லி ஆரவாரித்து ஓசன்னா கீதம் இடுகிற
ஓசன்னா என்று சொன்னால் எங்களை ரட்சியும் என்று கேட்கிற அந்த நிலைமையில் அவர் மகிழ பண்ணுகிறோமா? அவரால் வந்த மீட்பை சுதந்தரித்துக் கொண்டு இன்னும் அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? அல்லது அவரால் சம்பாதிக்கப்பட்ட மீட்பை புறந்தள்ளி கொண்டு அவர் செய்த எல்லா பிரயாசத்திற்கும் அர்த்தமில்லாமல் பண்ணி கொண்டிருக்கிறோமா? இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜா அவர் மகிழ்ச்சியோடு தான் உள்ளே வந்தார். ஆனால் எருசலேம் அவரை மகிழ்ச்சியோடு தொடர்ந்து நடத்தவில்லை. சில நேரம் சில வாத்தியார் கிளாஸ்க்கு ரொம்ப உற்சாகமா வருவாங்க. புதுசா வந்த அரை மணி நேரத்துல அவங்கள படுத்துற பாடுல ஏண்டா அந்த கிளாஸ்ல வந்தோம், ஓடிடலாமான்ட்டு தப்பிச்சேன் பழச்சேன்னு ஓடுவாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி சில நேரங்களில் ஸ்பெஷல் ட்ரைனிங் இதுகளுக்கு அப்படி நடத்துகிற இடங்கள்ல எல்லாம் இதை சம்பவிக்கிறத பார்க்க உற்சாகமா வருவாங்க. அன்னைக்கு அங்க இருக்கிற 4 பேர் படுத்துற பாட்டுல, அப்பா கிளாஸ் முடிஞ்சிருச்சு சார், எனக்கு தான் நான் முடிஞ்சிச்சு, நான் தப்பிச்சேன், நீங்க போங்க, இப்போ உங்களுக்கு அடுத்து இருக்கு அப்படி சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த எருசலேமுக்குள் மகிழ்ச்சியோடு தான் அவர் வந்தார். ஆனால் எருசலேமுடைய புறக்கணிப்பு அவரை தொடர்ந்து மகிழ்ச்சிக்குரியவராக வைக்கவில்லை. நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நான் சொல்ல வர இந்த முதல் குறிப்பு என்னன்னா, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி கேட்கிற இந்த ராஜா, முதல் பகுதி தீர்க்கதரிசி சொல்கிறார், behold your king, இதோ உங்கள் ராஜா. கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த ராஜா எப்படி வருவார்? அவர் சில அடையாளங்களை சொல்கிறார். அதில் குறிப்பா 4 அடையாளங்கள். இந்த ராஜா மகிழ்ச்சியோடு வருவார். இந்த ராஜா இங்கே சகரியாவுல வாசிங்களே, இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் தாழ்மையில் வருகிறார், நீதியோடு வருகிறார், ரட்சிக்கிறவராய் வருகிறார், மகிழ்ச்சியோடு வருகிறார். அங்கே இப்படிப்பட்ட ராஜாவை நீ அடையாளம் கண்டுகொள். எருசலேமுக்கு சொல்லுகிறார், இப்படி உன் ராஜா உன்னிடத்தில் வருவார், நீ அந்த நாளை பற்றிக்கொள். அந்த சந்தர்ப்பம் தான் உன்னுடைய ரட்சிப்பின் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதே. செய்தியை நல்லா உன்னிப்பா கவனிங்க. அது அப்படின்னாதான் அதனுடைய அந்த படிப்படியான அந்த மாற்றம் உங்களுக்கு புரியும். முதல் பகுதி தேவ ஊழியர்கள் மூலம், தேவ மனிதர்கள் மூலம் இந்த ராஜா அறிமுகப்படுத்தப்படுகிறார். தீர்க்கதரிசியின் வார்த்தைகளின் மூலமாய் ராஜா வெளிப்படுத்தப்படுகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கு ஈடுபடுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் தன்னுடைய திருச்சபையை சீர்படுத்த, இந்த திருச்சபைக்கான செய்தியை கொடுக்கிறார். நிறைய வழிகள் இன்னைக்கு நிறைய வழிகள் இருக்கு. இன்னைக்கு ஊழியங்கள் என்கிற சொல்கிறவைகள் நிறைய டிவைசஸ் சார்ந்ததா இருக்கு. உபகரணங்களை சார்ந்த, மின் உபகரணங்களை, எலக்ட்ரானிக் உபகரணங்களை சார்ந்ததா இருக்கு. அதான் நிறைய ஊழியங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. குறை சொல்லல, ஆனால் மனிதர்கள் முக்கியம், தீர்க்கதரிசிகள் முக்கியம். இவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார் இந்த ராஜாவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த. இந்த ராஜாவை தேவ மனிதர்களாகிய தீர்க்கதரிசிகள் மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய் கேட்டு தெரிகிற ஒரு காலம் ஒன்று உண்டு. இந்த காலம் சமாதானத்திற்கு ஏதுவான காலம், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான காலம். இது ஒரு favorable time. It's a time of God's favor. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனுகிரகத்தின் காலம், அனுகூலத்தின் காலம். இந்த காலத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவர் ராஜா தான், மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த ராஜாவை அறிமுகப்படுத்துகிற செய்தி மாறி மாறி வரும், வேறு வேறு ரூபத்தில் வரும். எல்லாவற்றிலும் நான் சொல்ல போகிற 3 குறிப்புகளில் தான் சிறந்தது. இந்த தருணத்தில் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிறோம்.
இந்த ராஜா இன்றைக்கு பேசுகிற இந்த இயேசு ராஜாவை பற்றி சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை அப்படியே செயல்படுத்த பாருங்கள். ஆசீர்வாதத்தின் தருணம். இதை இன்னொரு நாளைக்கு என்று தள்ளி வைக்காதீர்கள். இயேசு ராஜாவாக உங்களுடைய வாழ்வில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறாரா? அவருடைய வாக்கு ராஜரீக வாக்காய் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லும்போது மல்கியா தீர்க்க தரிசனத்திலே ரொம்ப வேதனையோடு பேசுகிறார். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஒரு வாசிங்களே. மல்கியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு சேர்த்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் மகத்துவமான ராஜா. I am a great king. I am a great king. நான் மகத்துவமான ராஜா என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எதன் அடிப்படையில் கர்த்தர் இந்த வார்த்தையை கடைசி சொல்ல வர்றாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்ல தொடங்கினது, என்னை கனப்படுத்தவில்லை நீங்கள். ஸ்ட்ரைட்டாவே ஆண்டவர் சொல்கிறார். 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இந்த ரெண்டு காரியம் இன்னைக்கு நமக்கு புரியாது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு மதிப்பு கொடுக்கிறது இல்லை. அன்றைய காலகட்டத்தில் அந்த வசனம் தீர்க்கதரிசி பேசுகிற அந்த காலகட்டத்தில் பிதா என்கிற போது அவ்வளவு கணம், தகப்பன் என்கிறதுல அவ்வளவு கணம் இருந்தது. ஏனென்றால் அந்த சூழ்நிலை, அந்த செட்டப் அப்படிதான். அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியன், அந்த குடும்பத்தினுடைய ஜெபத்துக்கு பொறுப்பாளி, ஆவிக்குரிய வாழ்வுக்கு பொறுப்பாளி. கர்த்தர் பேசுவார்னா அவர்கிட்ட மூலமா தான் அந்த குடும்பத்தின் காரியத்தை பேசுவார். ஒரு பலி செலுத்தணும், துதிக்கணும் அப்படின்னா அவங்க மூலமாய் என்கிற அளவுக்கு அந்த ஸ்தானம் இருந்தது. என்கிற அளவுக்கு அந்த ஸ்தானம். ஆகவே ஆண்டவர் சொல்றார், பிதாவானால் அதுக்கப்புறம் அதுக்குரிய கணம் எங்க? கணம் எங்க? பெற்றோரை கணம் பண்ணுங்கள், கணம் பண்ணுங்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில குறைகளை, எதிர்முனையில் இருக்கிற குறைகளை கவனிக்கிறோம். நான் இப்படித்தான் வேதத்தை பார்க்கிறேன். வேதம் எதிர்முனையில் உள்ள குறைகளை பேசவில்லை, நீ என்ன செய்ய வேண்டும் என்று பேசுகிறேன். அல்லேலூயா. இப்ப நான் அந்த வேதத்தை உடையவனாகிய நான் என்ன செய்யணும்? என்ன செய்ய சொல்லுது என் வேதம், அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? கனம் பண்ணு. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? பிதா என்று சொல்கிறாய், எனக்குரிய கணத்தை இல்லையே. எஜமானன் என்று சொன்னால் அதுக்குரிய பயம் இல்லையே, அதற்குரிய பயம் இல்லையே. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா, நான் மகத்துவமான ராஜா என்று சொல்கிறார். நான் மகத்துவமான ராஜா அப்படின்னா ராஜான்னு சொல்றோம், நம்மளும் அப்படிதான் சொல்றோம். யார் இல்லைன்னா ஆண்டவரே நீ ராஜா அப்படி சொல்றோம். ஆனா வாயில மட்டும்தான் சொல்றோம். அந்த ராஜாதி ராஜா சொல்ற வார்த்தைய நம்ம எவ்வளவு கேட்கிறோம், எவ்வளவு கனப்படுத்துறோம். குறிப்பா அவர் பிடிக்கும் பிடிக்காது என்ன வெறுப்பேற்றுறோம் அவருக்கு. நான் ஒரு நாள் நினைச்சேன், being a pastor, ஒரு பாஸ்டரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நான் கொஞ்சம் ஒரு நாள் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, இதை விட பயங்கர மோசம் being a God. ஒரு தேவனா இருப்பது, கடவுளா இருப்பது எவ்வளவு வேதனை. நான் ஒரு நாள் என் மனைவிட்ட கூப்பிட்டு சொல்றேன், ஆண்டவர் ரொம்ப பாவமா. இப்ப என்னன்னா, நீங்க என்ன சிந்திக்கிறீங்கன்னு தெரியாது, இதுலயே கீழ்படுகிறாங்க கீழ்படிய மாட்டேங்கிறாங்கன்னு அவ்வளவு வேதனை வருது நமக்கு. அவருக்கு என்னன்னா இது வேற தெரியும், என்ன சிந்திக்கிறீங்கன்னு கூட தெரியும், அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும்.
என்ன நடந்ததுன்னு தெரியும், எல்லாமே அவருக்கு வெளியரங்கமா இருந்துட்டு நம்மளை கட்டி மேய்க்கிறாரே இயேசு ராஜா. அவருக்கு நிகர் அவர்தான். அல்லேலூயா. அவருக்கு இரக்கத்துல அவருக்கு நிகர் அவர்தாங்க. அவர் அடிச்சுக்கிடவே முடியாது. இவ்வளவுக்கு மேலையும் நம்ம மேல பொறுமையா இருக்காரு. திருட்டு பயலை என்ன சிந்தனை சிந்திச்சுக்கிட்டு என்னமா பேசுறாயா, அவர் சகிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் ஒரு பொய் ஒண்ணு சொல்லி பேசினேன்னா நீங்க பேசாம இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது நான் பொய் சொல்றேன்னு. அவருக்கு தெரியும் பொய் சொல்றேன். நீங்க பேசாம இருக்கிறதுக்கும் அவர் பேசாம இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அவர் சட்டில் போடாம இருக்காரு. அவருக்கு நிகர் கிருபையில் அவர் தான். அல்லேலூயா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், கிருபையே உருவான், கிருபையே உருவான். அந்த கிருபையால பிழைத்து கிருபையால இல்லாத ஆட்டம் ஆடிக்கிட்டு ராஜாவான வேதனையோடு கேட்கிறார், நான் மகத்துவமான ராஜாவா, நான் ராஜாவானால் என்னுடைய கனவை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா துதிக்கிறாங்க. வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்படி பயங்கரமா துதித்து உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா உண்மையான பயபக்தி இல்லை. உண்மையில் எருசலேம் அவரை கண்டுகொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனா மறுநாள் விசாரணையில, சில நாட்கள் கழிச்சு உள்ள விசாரணையில அவனை அகற்றும் என்று சத்தம் போடும் எருசலேம். வந்த ராஜாவை வரவேற்க தெரியாம, அவருடைய கிருபைகளை சுதந்திரிக்க தெரியாம புறம் தள்ளி போட்டது. Rejected the great king. Jerusalem rejected its great king. புறக்கணிச்சு விட்டது. நம்ம வாழ்க்கையும் அப்படி இருந்துட வேண்டாம் தெரியுமா? அப்படி இருந்துட வேண்டாம். இந்த ராஜா தன்னை தமது ஊழியக்காரரின் வாயினால் ராஜா என்று அறிமுகப்படுத்த பண்ணுகிறார். சகரியா சொல்லுகிறார் ராஜா, மல்கியா சொல்லுகிறார் அவர் மகத்துவமான ராஜா. உன் ராஜாவை சேர்த்துக்கொள் எருசலேமே, உன் ராஜாவை ராஜாவாக நடத்தி எருசலேமே, உன் ராஜாவின் தாழ் பணிந்து சரண்டராக எருசலேமே, அவர் உன்னை ஆளட்டும், ஒப்புக்கொடி எருசலேமே, நீ மீட்கப்படுவாய், ஆஸ்வதிக்கப்படுவாய், பாதுகாக்கப்படுவாய், அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவாய். இது தீர்க்கதரிசியின் மூலம் எருசலேமுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி. இன்னைக்கு நமக்கும் அதே விதமான செய்தி தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கிற இந்த செய்தி, நீங்க அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டு ராஜாவாக அவரை பயபக்தியோடு நடத்துவீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதமான தெரிந்தெடுப்பை செய்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, அது ஒரு ஆசீர்வாதமான தெரிந்தெடுப்பு. அடுத்ததாக இந்த ராஜா நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார், ஆனால் வேறொரு வாயாலே. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 19:14. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். இதோ உங்கள் ராஜா, இதோ உங்கள் ராஜா, behold your king. அன்பானவர்களே, முதலாவதாக தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தையை அவர்களுடைய ஊழியக்காரர், அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனுடைய தீர்க்கதரிசி சகரியா, மல்கியா போன்ற தீர்க்கதரிசிகள் வாயால் அறிவிக்கப்பட்ட இந்த ராஜா இதே எருசலேமுக்கு இரண்டாவதாக ஒரு பிரஜாதியானாகிய ரோம தேசாதிபதி, வேறு ஒருவன், ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன், இதை பற்றி எந்த புரிந்துணர்வும் இல்லாத ஒரு மனுஷன் இவரை ராஜா என்று வழங்கிக் கொண்டு, இந்த ராஜாவை நான் உங்கள் முன்பாக கொண்டு வருகிறேன், இதோ உங்கள் ராஜா என்று சொல்கிறார். இது பார்க்க சிமிலர் மாதிரி தெரியும், ஆனால் இந்த இரண்டாவது பகுதி ரொம்ப பரிதாபமானது.
இரண்டாவது பகுதி ரொம்ப பரிதாபமானது. இவர் எங்கள் ராஜா இல்லை என்று மறுத்து ஒப்புக் கொடுக்கிறார்கள் எருசலேம். ஆனால் பிரஜாதியான், இவரை பற்றி அறியாத, ஒன்றும் தெரியாத மனுஷன் இவரை சந்தித்த சில நிமிடங்களிலேயே புரிந்து கொள்கிறான், இவர் ராஜா. அல்லேலூயா. மறுத்திருக்கிற எருசலேம் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய எருசலேம் புறக்கணித்து விட்டு இருக்கிறது. சம்பந்தமில்லாத மனிதன் சொல்லுகிறான், இவர் உங்கள் ராஜா, இவர் உங்கள் ராஜா. அதை குறித்து நான் ரொம்ப சில இதை நான் தியானிச்சு பார்த்தேன். பிலாத்துவும் இயேசுவும் அவங்க பேசிக்கிட்ட அந்த டயலாக பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33 36 வரை உள்ள அந்த பேச்சு வார்த்தையை பாருங்களேன். 33 36 வரை பொறுமையா அதை கவனிக்க வாசிங்க. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று ஸ்ட்ரைட்டாவே அவன் கேட்கிற கேள்வி, நீ யூதருடைய ராஜாவா? வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரம். ஆண்டவர் நிறைய பேசவில்லை. பிரதான ஆசாரியன் காய்வா, அன்னா, ஏரோது இவர்களுடைய விசாரணைகள் எல்லாம் கர்த்தர் பேசவே இல்லை. நீங்க நல்லா தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வேதத்தை. ஆனால் பிலாத்துவின் இடத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறதா இருக்கிறது. பிரதான ஆசாரியன் ஒரு இடத்துல தவிர மற்ற இடத்துல பேசல, ஒரு பதில் மட்டும் சொல்லியிருப்பார். மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறது, அங்கிருந்து ஒரு வருகிறதையும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை மட்டும் சொல்லுவார். மற்றபடி பதில் பேச மாட்டார். ஆனால் பிலாத்து கேட்ட இந்த கேள்விக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரதியுத்தரம் பண்ணுகிறார். வாசிங்க. நீராய் இப்படி சொல்லுகிறீரோ? ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ? எவ்வளவு அழகா, எவ்வளவு ஞானமா அந்த பேசுறாரு. ஞானமே உருவான். இது நீரா சொல்றீரா, மத்தவங்க சொல்றாங்களேன்னு கேட்டுட்டு இந்த கேள்வியை கேட்கிறீங்க. அடுத்தது பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க சொல்லிதாயா, அவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கும் என்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்காங்க. நீ என்ன செய்தாய் என்றார். என்ன செய்தாய் என்றான். வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். இன்னும் மீதி உள்ள வசனம் 36 முடிஞ்சிருச்சா? இவ்வளவு விசாரிச்சதுக்கு அப்புறம் பிலாத்து சொல்றான், கடைசியா வந்து இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன். அல்லேலூயா. இந்த பிலாத்து நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன ஓமை, ஒரு இது சொல்றேன். 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. எவனா ஒருத்தன் பொய் சொல்றான்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டை இது பண்றாங்க. அதுல ஒரு அதிகாரி வந்து விசாரிச்சு பார்த்துட்டு அவரு இப்போ ஒரு பொருளை எடுத்திருக்காருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. விசாரிச்சவரு இவர்கிட்ட ஒரு குற்றமும் காணவில்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எடுக்கலன்னு அர்த்தம். அப்படிதானே? எடுக்கலன்னு அர்த்தம். அவன் என்ன கிளைம் பண்றானோ அது சரின்னு அர்த்தம். இவர்கிட்ட ஒரு குற்றமும் காணே அப்படின்னா என்ன கிளைம் பண்றாரு? இப்ப பிலாத்து இயேசுவை விசாரித்து விட்டு சொல்றாரு, இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணே அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? ஆமா, இவர் ராஜாதான் பொருள். அல்லேலூயா. அவர் சொல்ற மாதிரி அவர் ராஜாதான் பொருள். அவர்கிட்ட ஒரு குற்றமும் கிடையாது. அவர் சொல்ற கிளைம் கரெக்ட் தான். அவர் ராஜா தான். அதனாலதான் சிலுவையில ராஜான்னு உண்மையவே அடிச்சுட்டான். ஆனால்
எதிர்க்கிற எருசலேம், புறக்கணித்திருக்கிற எருசலேம் தன் ரட்சிப்பை இழந்து போனது. நம்ம சொல்ல வர்ற விஷயம் தான் ரொம்ப வேதனையானது. உங்கள் ராஜாவை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால், சம்பந்தமில்லாத யாரோ ஒருவர், எங்கிருந்தோ ஒருவர் அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டு அவர் உண்மையில் ராஜா என்பதை விளங்கிக் கொண்டு கடந்து போய்க்கிறார். ஒரு ராஜ்யம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு ராஜ்யம் சுதந்திரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஒரு ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், புறக்கணிக்கும் என்றால், இன்னொரு ஊர் ஏற்றுக்கொண்டு அவருடைய வேலையை செய்து ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போகும். ஒரு குடும்பம் புறக்கணித்தால், இயேசுவுக்கு எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றார், அவர் 100 குடும்பத்தை எழுப்புவார். இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க. சபையோடு முறைத்துக் கொள்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. என்னென்ன காரணங்களையோ சொல்லி குறியா இருக்கிறது, குற்றம் சாட்டுறது. என்ன குற்றம் கிடைக்கும், என்ன சாக்கு போக்கு கிடைக்கும். இந்த உணர்வு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சாத்தான் உங்கள் மேல எதையோ ஒரு வலையை வீசி கொண்டிருக்கிறான் என்று பொருள். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ரகசியத்தை நான் வெளிப்படுத்தி சொல்றேன். ஒரு குற்றம் காணும்படியான எண்ணத்தோடு உணர்வோடு அலைய வச்சுட்டு இருந்தா, சாத்தா உங்க மேல கண்ணு வச்சிருக்கான், வலைய வீசி வச்சிருக்கான்னு அர்த்தம். திறந்த மனதோடு இருங்கள், திறந்த மனதோடு இருங்கள். இந்த எருசலேம் இந்த இரட்சகரை புறக்கணித்து விட்டது. அதனுடைய பொருள் இரட்சகருக்கு வேற வழியே இல்லை என்ற அர்த்தம் அல்ல, ஒரு அடையாளம் தான். நீ எருசலேமே, இஸ்ரவேல் ஜனமே, நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உன்னைய விட நீ அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிற பிரஜாதிய உலகம் என்னை ராஜா என்று அறிந்து ஏற்றுக்கொள்ளும் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் இந்த பிலாத்து சொல்றான். நான் இவரை ராஜாவாக பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் இவர் மேல் ஒரு குற்றமும் காணவில்லை. அவர் தன்னை ராஜா என்று சொல்லும் போது அதை குற்றமாக, மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றமாக தூக்கி கொண்டு வந்திருக்கிற யூத ஜனம் எங்கே? அவரிடத்தில் ஒரு குற்றம் காணேன். அவர் சொல்றது உண்மைதான், அது சரிதான். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதன்படி அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. ஆகவே ஒரு தேசாதிபதியாகிய ரோம ராயனுக்கு கீழ் இருக்கிற எனக்கு இவர் கிளைம் பண்ற அந்த ராஜரீகத்தால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் சொல்றார், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சத்தியமாவது யாது பிலாத்து கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்னு பைபிள்ல போடல. That will be a nice message of gospel. மிகச் சிறப்பான ஒரு சுவிசேஷமா இருந்திருக்கும். அவர் என்ன பதில் சொன்னார்னு போடல. நான் அதிகமா நினைக்கிறேன் அமைதியா இருந்தாருன்னு பொருள் தெரியல. சத்தியமாவது யாதுன்னு கேட்டிருப்பாரு, அதுக்கு ஆண்டவர் எந்த பதிலும் சொன்னதாகவே அமைதியா இருந்தாருன்னு கூட போடல. அப்படியே கடந்து அடுத்ததுக்கு போயிடும். ஒத்த வார்த்தை சத்தியமானவர் சொல்லியிருந்தா கூட போதும், அது போதுமானது பிலாத்துக்கு. ஆகவேதான் பிலாத்து கன்வின்ஸ் ஆயிருக்கிறார், இந்த ராஜாவால ரோம ராஜ்யத்துக்கு எந்த இடத்துல இல்லை. ஆனா அவர் சொல்றது மாதிரி இவர் ராஜா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியே என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் அவரை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தார், அவர் ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் கூட்டம் இருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், அதை இழக்க வேண்டும். நம்மகிட்ட இந்த செய்தியின் வடிவாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதற்காக வார்த்தையில மட்டும் அவரை புகழ்ந்துட்டார், அது பத்தாது. வாழ்க்கையிலும் பயபக்தியின், பரிசுத்தத்தின், பக்தி வைராக்கியத்தின்படி அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வதன் மூலம்தான் அவர் ராஜா என்பதை, அவருடைய பிரஜைகள் நீங்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். எருசலேம் செய்த அதே தவறை நீங்களும் செய்துவிடுங்கள், நாமும் செய்துவிடுங்கள். அந்த ராஜாவை தெரிந்த பின்பும் புறக்கணித்து, தெரிந்த பின்பும் அவருடைய அதிகாரத்தை அல்லல் தட்டிவிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. இதை தவற விட்டோம்னா மூன்றாவது ஒரு ராஜா என்கிற அறிமுகம் இருக்கிறது. அந்த அறிமுகத்தை சந்திக்கும் போது மிக மிக ஆபத்தாயிருக்கும். வாசியுங்கள் வேதாகமத்தில் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம்
19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த ராஜா தானே, the God, the king himself announcing that I am the king of kings. நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன் என்று வேறு யாரும் இல்லை, அந்த ராஜாவே அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவருடைய பகிரங்க வருகையில், அவருடைய பகிரங்க வருகையில் 1000 வருட அரசாட்சியை அவர் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும் முன்பாக காட்சி அளிக்கப்படுகிற அவருடைய காட்சி. அவர் தன்னை நான் ராஜாதி ராஜா என்று சொல்லும் போது ஒரு மனிதனும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஒரு மனிதனும் நிற்க முடியாது. இரக்கத்தை கெஞ்ச முடியாது. கிருபையை எதிர்பார்க்க முடியாது. அன்றைக்கு அவர் பட்சிக்கிற அக்கினியை போல் இருப்பார். அன்றைக்கு அவர் நீதியின் வெளிப்பாட்டோடு கூட அவர் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாய் சர்வ அதிகாரம் உள்ள கெஞ்சிக்கிட்டு வரமாட்டார். எருசலேமே 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 எல்லாம் வரமாட்டார். அன்றைக்கு அந்த ராஜாவை வரவேற்க எருசலேம் மிக தயாராயிருக்கும். சர்வ அதிகாரம் உடையவரான ராஜாதி ராஜாவாக அவர் வெளிப்படுகிறார். அந்த நாளில் வெட்கப்படாது நிற்க வேண்டும் என்றார். உபதேசத்தின்படி திருச்சபை அதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும், அவரோடு இருக்கும். விசுவாசத்தில் நாம் சொல்லுவோம்னு சொன்னா நாம் அவரோடு இருப்போம், அவரோடு இருப்போம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று God himself will declare. அவர் தானே அறிவிப்பார், அவர் தானே அறிவிப்பார். அந்த நாள் மிக மகிமையான நாள். யாருக்கு? அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டு நடத்தினவர்கள், ராஜாவாய் இராதபடி புறக்கணித்து தள்ளினவர்களுக்கு மிக மிக பூர்வமான. நேற்று ஒரு இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய ஸ்டடியை குறிச்ச இதுல கூடுதல் கொஞ்சம் படிச்சுட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் வாசித்துட்டு இருந்தேன், நிறைய புத்தகங்கள்ல இருந்து வாசித்தேன். அதுல சில காரியங்கள் இறுதியானது முந்தா நாளும் வாசித்தேன், அதை குறித்து சில பகிர்ந்து கொண்டேன். அதுல உள்ள காரியம் இதுதான். ஆண்டவர் யூதர்கள் கூட்டத்தில் கூட 7 வருட முடிவில், உபத்திரவத்தின் முடிவில், அந்த யூதர்களின் கூட்டத்தை மீட்பதற்காக அவர் வருகிறார் 7ஆம் வருஷத்தின் முடிவில். அப்பொழுது பகிரங்கமாய் சர்வ அதிகாரத்தோடு வல்லமையோடும் அவர் என்ன செய்கிறார்? இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். ஒலிவமலையில கால் வைப்பார், ஒலிவமலை 2ஆய் பிளந்து போகும். அவ்வளவு பயங்கரமும் வல்லமையோடு அவர் வந்து இறங்குவார். இந்த ஒலிவமலை தான் வேதனையோடு ரத்தம் சொட்ட சொட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் இடம். முதலாம் வருகையில் அவரை ஏளனப்படுத்தின இடங்கள், அவர் அந்த பாடுபடுத்தின இடங்கள், கட்டி இழுத்துட்டு போன இடங்கள், இது வழியாகத்தான் கெத்சமனையிலிருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தார். அந்த இடங்களை இன்னைக்கு ராஜாதி ராஜாவாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய ஸ்தூதர் சேனையோடு வந்து அப்படி கால் வச்சு நின்னாருன்னா நமக்கெல்லாம் இங்க அப்படி இப்படி லேசா புழுதி தூசி அப்படி அந்த புதுச்சா விழும்பார். அது மாதிரி ஒலிவமலை 2ஆ பிளந்து அவ்வளவு பராக்கிரமமா வந்து இறங்குவார், அவ்வளவு பராக்கிரமமா வந்து இறங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பொழுது ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு இருப்பார்கள், அவரோடு இருப்பார்கள். 1000 வருடம் இந்த பூமியிலே இயேசு தாவீதின் சிங்காசனத்தை ஏற்படுத்தி ஆட்சி செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிற யூதர்களை மீட்க வருகிறவர் இந்த யூதர்களை நியாயம் தீர்க்கிறார். அதுல 2 பிரிவா பிரிக்கிறார். ஒரு கூட்டம் புத்தியுள்ள கன்னிகைகள், பைபிள்ல நமக்கு அதை மறைபொருளா பேசியிருக்கிறார். ஒன்னு புத்தியுள்ள கன்னிகைகள், 5 கன்னிகைகள். இன்னொன்னு புத்தி இல்லாத 5, அதாவது வருகிறவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிராத கன்னிகைகள். இந்த கன்னிகைகள் 10 கன்னிகைகள் திருச்சபை அல்ல, திருச்சபை அல்ல. வேறு ஏதாவது நீங்க வியாக்கியானங்களை கேட்டிருப்பீங்கன்னா அதை நீங்க சரி செய்து கொள்ளுங்கள், சரிங்களா? நான் அதை குறித்து நீங்க எக்ஸ்ட்ரா விளக்கம் கேட்டா நான் தாராளமா பதில் சொல்றேன். இந்த 10 கன்னிகைகள் திருச்சபைகளை குறிக்கிறது அல்ல. இந்த 10 கன்னிகைகள் அவர்களுடைய மணவாளனாகிய அந்த வரப்போகிற ராஜாவை
மேசியாவை அவர்கள் குறிக்கிற இந்த 10 கன்னிகைகளையும் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அந்த வருவார்னு எதிர்பார்க்கிற அந்த இதுல 2 குரூப். ஒரு குரூப் அவருக்கான சரியான ஆயத்தத்தோட இருக்குது. இன்னொரு குரூப் வருவாரு ஆனா தெளிவு இல்லை, உறுதி இல்லை, நம்பிக்கையில் தெளிவா இல்லை. அதனால என்ன சார், வந்தா பாத்துக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அந்த நேரம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 2 குரூப்பை தான் ஓமையில அப்படி சொல்லி இருக்கிறது. நடக்கிறது என்ன, ஆண்டவர் விசுவாசிக்கிற யூதர்களையும் தன்னை அந்த காலத்திலே விசுவாசியாத யூதர்களை 2ஆக இருக்கிறார். இது எதனால? ஒரு நியாய தீர்ப்பினால அவர் 2ஆக இருக்கிறார். 2ஆக எனக்கு அன்பான பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த ராஜா வரும்போது ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். அந்த நியாய தீர்ப்பில் ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அவர் பட்சமாய் சேர்க்கப்படுவார்கள். ஆயத்தப்படாத, அவரை விசுவாசியாத நபர்கள் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். சாத்தானோடும் தீமைகளோடும் உள்ளதான ஆக்கினையோடு அவர்கள் சேர்க்க. ஏன்னா இன்னும் தருணங்கள் கொடுக்கப்பட்டும் அவர்கள் இன்னும் விசுவாசிக்கிறாங்க. 7 ஆண்டு உபத்திரவ காலத்தில் கர்த்தர் எவ்வளவோ ரட்சகர்களை அனுப்பி, எவ்வளவோ சுவிசேஷகர்களை அனுப்பி ஆண்டவர் உபதேசங்களை சொல்லுகிறார், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அதன் மீறியும் அதில் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறவர்களுக்கு அங்கே ஆக்கினை இங்கே சொல்லப்படுகிறது. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா தன்னைத்தானே ராஜா என்று அறிவிக்கும் ஒரு காலம் வரும். அந்த நாட்களில் பெரிய மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதை சந்திக்கும் போது நாம் அவர் பட்சமாக இருக்க வேண்டும். 2ஆம் சங்கீதம் சொல்கிறது போல, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் ராஜாதி 2ஆம் சங்கீதமே பகிரங்க வருகை பற்றி பேசுறது. 2ஆம் சங்கீதமே பகிரங்க வருகை பற்றி பேசுற சங்கீதம் தான். அதன்படி பாத்தீங்கன்னா, அவரை அண்டிக் கொண்டு அவர் சைடுல இருக்கிற கூட்டமா உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொண்டு அவர் சைடு இருக்கிற கூட்டமா உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். அல்லேலூயா. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இந்த ராஜா நம்முடைய வாழ்வில் கடந்து வந்து அவர் விரும்புகிறதை செய்ய, வாழ்க்கையில் ஒரு சின்ன நல்ல ஜெபத்தை செய்வோம்னா, செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, என் வாழ்வில் வந்தவரே, எருசலேமாகிய என்னை தேடி வந்தவரே, என் வாழ்வில் எல்லாம் என் வஸ்திரங்களை விரித்து ராஜாவுக்குரிய வரவேற்பை தருகிறேன். இனி நீர் என் வாழ்வின் ராஜாவாயிரும். நீர் சொல்வதை அப்படியே செய்க. மாற்று கருத்து இல்லை, விளக்கங்கள் இல்லை, காலதாமதம் இல்லை, விமர்சனங்கள் இல்லை. நான் வழிகளில் எல்லாம் என் துதியை படைக்கிறேன், கிளைகளை, மரக்கிளைகளை படைக்கிறேன். ராஜாவாகி உம்மை மனதார ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள் கடந்து வாரும் என்று சொல்லி ராஜாவை வரவேற்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே இயேசு ராஜா முன்னே செல்வார். ஓசன்னா துதி பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்வார். ஓசன்னா துதி பாடுவோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ராஜாதி ராஜா என்கிற உணர்வோடு கூட, இனி காலதாமதம் செய்வதில்லை ஆண்டவரே, இனி நீர் சொல்லுவதை செய்து நிறைவேற்றுவேன். இனி ஆண்டவரே ஸ்தோத்திரம், தகப்பனே நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இனி நாங்கள் இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாமதப்படுத்துகிறதும் இல்லை, அதே போல உம்முடைய வார்த்தைகளை அல்ல தட்டுவதும் இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகமாய் தந்து நடத்தும் என்று சொல்லி இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம் என்று சொல்லி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்ற
என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை, பயங்கமில்லை, பயமும் இல்லை, பயங்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. எங்களை தருகிறோம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாம் உமது வல்லமை உள்ள கரத்தின் கீழ் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவராகிய உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே நீர் பூமி அனைத்திற்கும் ராஜா, நீர் மகத்துவம் உள்ள ராஜா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இந்த சர்வ சிருஷ்டியும் அடிபணிகிற உமது சர்வ வல்லமையுள்ள வார்த்தைக்கு முன்பாக ஆண்டவரே என்னையும் தாழ்த்தி தரும்படியாய் என் ஆத்துமாவையும் படைக்கிறேன். இனி முதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தை எனக்கு நேரடியாய் கிடைக்கிற பட்சத்தில் அதற்கு ஆம் கர்த்தாவே அப்படியே செய்வேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லத்தக்க மனுஷனாய் மனுஷியாய் என்னை இந்த நாளில் மாற்றிவிடும் ஆண்டவரே. எங்கள் ராஜாவை எந்த சூழ்நிலையிலும் உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். ராஜாவின் மகிமையுள்ள பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு வியாபித்திருப்பதாக வழி நடத்தும். கன மகிமை துதி உமக்கே படைக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அனுகிரகத்தின் காலங்களை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அநேகருக்கு எடுத்து செல்ல கர்த்தரைகளை பயன்படுத்துவீராக. கிருபை கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே படைக்கிறோம். உமது ஜனத்தை உமது ஆசீர்வாதத்தோடும் பாதுகாப்போடும் நன்மைகளோடும் ஆசீர்வதித்தானு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you.